தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: நிலைத்து நில். இன்றைய தேவமனிதன் வில்லியம் ஹண்டர். மண்ணில் பிறந்தது கிபி 1536ஆம் ஆண்டு. விண்ணில் சென்றது 27/3/1555ஆம் ஆண்டு. ஊர் பிரெண்ட்வுட். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இங்கிலாந்து. வில்லியம் ஹண்டருக்கு வயது 19. துள்ளித் திரியும் வாலிப பருவம். ஆனால் கை கால்கள் கட்டப்பட்டவனாக மக்கள் வேடிக்கை பார்க்கும்படியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். நீண்ட அங்கி அணிந்திருந்த ஒருவர் வந்தார். வில்லியத்தை மிகுந்த கோபத்துடன் முறைத்து பார்த்தார். அவருடைய உருவம் பார்ப்பதற்கு மிகுந்த பயமாயிருந்தது. சிங்கத்தின் கர்ச்சனை போல கர்ச்சிக்க ஆரம்பித்தார். இயேசுவை மறுதலித்து விடு, இல்லையானால் எரிந்து சாம்பலாகி விடுவாய். ஹண்டர் புன்முறுவல் செய்தான். தன்னுள் இயேசு இருப்பதை எண்ணி தைரியம் கொண்டான். கிறிஸ்துவுக்காக எத்துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரானான். இங்கிலாந்தை ஆட்சி செய்த மேரி அரசின் சட்டப்படி திருவிருந்தில் பயன்படுத்தப்படும் திராட்சரசமும் அப்பமும் ஹண்டரின் முன் வைக்கப்பட்டன. அவைகளின் முன் விழுந்து வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டான். ஆனால் ஹண்டரோ இயேசுவை மட்டுமே வணங்குவதாகவும் வேறே பொருட்களை வணங்குவதில்லை என்றான். பெற்றோர் அவனை நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் வளர்த்திருந்ததால் தன் பக்தியில் உறுதியாக காணப்பட்டான். எனவே 9 மாதங்கள் கடும் சித்திரவாதைகளை சிறைச்சாலையில் அனுபவித்தான். எனினும் அவன் விசுவாசம் எல்லளவும் குறைந்து போகவில்லை. இறுதியாக வில்லியத்தை சுட்டெரிக்கும் நாள் வந்தது. இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு சிறிதும் அஞ்சாமல் முகமலர்ச்சியுடனும் தைரியத்துடனும் கம்பத்தை நோக்கி சென்றான். கொடூரர்கள் அவன் உடலை தீ வைக்க ஆரம்பித்தனர். வில்லியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய குமாரனே, என் மேல் பிரகாசியும் என்று கூறும் வேளையிலே அவன் உயிர் மேகங்களுடனே மேலெழும்பியது. அன்பரே, விக்கிரகங்களை வணங்கும் மக்களை குறித்து உங்கள் பாரம் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. உலகம் தன் கால்களில் நின்று வெற்றியை தேட முயற்சிக்கிறது. உண்மை கிறிஸ்தவன் தன் முழங்காலில் நின்று அதை பெறுகிறான்.